குடும்ப கூடுகைக்காக பெண்களாகிய நாங்கள் சேர்ந்து ஒரு பட்டிமன்றத்தை போடலாம் என்று பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னா, ஒருவர் சத்தியத்தில் வளருவது சபையா, வளர்த்துவது சபையா இல்ல குடும்பமா என்ற ஒரு தலைப்பு அறிந்து கொள்ள முடியும். இதை நான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கு நடுவர் அவர்களே. எதுக்கு சத்துருவாங்க? உங்களுக்கு சந்தேகம்? சபைதான் சத்தியத்துல எங்களை நடத்துது. சபை குடும்பம் இருந்தால்தான் சபை வளரும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னடா பெண்கள் எல்லாம் என்ன ஒரு கேங்கா ஒரு டீமா உட்கார்ந்துருக்காங்களேன்னு பாக்குறீங்க. பயப்பட வேண்டாம், எல்லாம் சந்தோஷத்துக்காக தான். முதல் முறையாக நம்முடைய சபையில குடும்ப கூடுகைக்காக பெண்கள் ஆகிய நாங்கள் சேர்ந்து ஒரு பட்டிமன்றத்தை போடலாம் என்று ஆசித்து ஒரு நன்றாக ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து பேசலாம் என்று இருக்கிறோம். என்ன இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னா, ஒருவர் சத்தியத்தில் வளருவது சபையா, வளர்த்துவது சபையா இல்ல குடும்பமா என்ற ஒரு தலைப்புல தான் நாங்க வாதாட போகிறோம். முதல் முறையாக நாங்க பண்றோம். தப்புகள் இருந்தா கொஞ்சம் சகிச்சு எங்களை என்கரேஜ் பண்ணும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, என்னன்னா சத்தியம்னா அது வசனம், அது தேவனுடைய வசனம். அது ஒரு தேவ மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒரு வசனம். அப்பதான் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் பலனடைஞ்சு சத்தியத்துல வளர்ந்து ஒரு தேவ மனிதனா இல்ல ஒரு தேவ மனுஷியா வாழ முடியும். சரியா? அப்போ வேதத்துல கூட ஏசப்பா சொல்றாங்க, நானே சத்தியம் ஜீவனும், நானே சத்தியம் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப இயேசுதான் சத்தியம், அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன் என்று நம்ம ஆழந்தரமாக சொல்ல முடியும். இன்னும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சங்கீதம் 25:5 சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, தேவனே உங்களுடைய சத்தியத்தில் என்னை நடத்துக்கப்பா என்று கெஞ்சுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த சத்தியமானது ஒரு ராஜாவுக்கே எவ்வளவு மேன்மையான ஒரு சத்தியம்னா, அப்ப நமக்கு ஒன்றும் உதவாத நமக்கு எவ்வளவு அந்த சத்தியம் தேவையா இருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு நாம சத்தியத்துல வளர்த்துவது சபை அண்ட் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டீமோட நாங்க மோத வந்திருக்கோம். இப்போ சபை என்று வாதாட வந்திருக்கிறாங்க, காரச்சாரமாக பேசுவாங்க, பார்த்துக்கோங்க. அப்படி பேச வந்திருக்காங்க. இந்த டீமை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிஸ்டர் சிரோனா இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா ஆண்டி பாரி ஆதி விசுவாசி போல தோணுது, சிஸ்டர் விஜி. அடுத்ததாக பார்ப்போம்னா இன்னும் சபைக்கே வாதாட போறவங்கள பார்த்தோம்னா சிஸ்டர் ஷீலா. அடுத்து இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா எப்பா பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குது. ஆனா பெரிய குடும்ப ஸ்திரீகளா ஒண்ணு போல ஒன்னா இருக்கிறது மாதிரி இருக்குது. அதுல குடும்பம் தான், நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சிஸ்டர் ஸ்டெஃபி. அதுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய சிஸ்டர் எஸ்தர். நான் இன்னும் நீங்க பயப்படாதீங்க, நான் என் டீமை நல்லா கொண்டு வந்து குடும்பமே என்று சாதிக்க சொல்லுவேன் அப்படின்னு இருக்க பலமான ஒரு ஸ்திரீ சிஸ்டர் மேரி அக்கா. இப்ப டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சபைதான் ஒரு ஆளை சத்தியத்துல வளர்த்த முடியும், குடும்பம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்காக வாதாட வராங்க சிஸ்டர் சிரோனா. எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்க பேச வந்திருக்கிற தலைப்பு என்னதுன்னா, சபை தான் நம்ம
நம்மள சத்தியத்துக்குள்ள வளர செய்து அதுதான் உதவுது அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். முதலாவது நீங்க சத்தியம் என்னதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். சத்தியம் என்னதுன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து நமக்காக மரிச்சு அவர் உயிர் தெழுந்து இதுதான் சத்தியம், நான் மனுஷருக்காக இந்த பூமியில வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு அது மாத்திரம் இல்ல, நான் இறந்தது உயிர் தெழுந்தது மாத்திரம் இல்ல, நான் திரும்பவுமா வரப்போறேன், உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்க்க போறேன், இதுதான் சத்தியம்னு சொல்லுது. இதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஆனா இதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சபைக்கு போற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சில நேரங்கள்ல கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனையோ குடும்பங்கள்ல சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஆனா சபை தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்குது. பாருங்க, சபைக்கு வந்தாதான் நம்ம சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து அதை வாழ்வாக்கி நம்ம என்ன செய்ய முடியும்னா அதன்படி வாழ்ந்து சாட்சியா வாழ முடியும். அது நம்ம சத்தியத்தின் மூலமா விளங்க செய்யலாம். இப்போ நம்ம வேதாகமத்துல அநேக குடும்பங்களை பார்க்கலாம். அதுல சத்தியத்தின்படி வாழ்ந்த குடும்பங்கள், இயேசுக்காய் வாழ்ந்த குடும்பங்களை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஆபிரகாம பார்த்தோம்னா அவர் குடும்பமா இருக்கும்போது சத்தியத்துல வளர அவரால் முடியல. ஆனா அவர் கர்த்தர் என்ன பண்றாரு, தனியா அழைத்த போது அவர் வந்து பெரிய ஜாதியா மாறுறாரு. அதே போல அவருடைய சகோதரன் பாருங்க, அவரோட சகோதரன் லோத்துக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அவரை கூட கைவிட்டதை நம்ம பார்க்க முடியுது. அது அந்த நேரத்திலையும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவரோடு கூட இருந்து அவரை நடத்துறாரு. அது மாத்திரம் இல்லாம யோபுவை எடுத்துக்கிட்டோம்னா, யோபோட வாழ்க்கையில அவங்க மனைவி அவங்கள என்ன பண்றாங்கன்னா அநேக நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லி அவங்கள என்ன பண்றாங்க, வேதனைப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய முகத்தை இவர் பார்த்து கொண்டே இருந்ததுனால அவருக்கு கர்த்தர் இடத்துல கிருபை கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம எப்படி இருந்தாலும் சபை தான் என்ன பண்ணுதுன்னா சத்தியத்துல நடத்துது. குடும்பம் ஒருபோது நம்மளை என்ன பண்ணாது, சத்தியத்துல வளர்க்காது. அது மாத்திரம் இல்லாம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்க்கிறார் அப்படி சொல்லுது. அதை நம்ம பார்க்கிறோம். வீட்டுல என்னதான் சொன்னாலும் நமக்கு என் பிள்ளைகளுக்கு என்னதான் சொன்னாலும் போர் தான் அடிக்கும். சத்தியத்தை சொன்னா என்னம்மா இதையே சொல்லிட்டு இருக்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா சபைக்கு வரும்போது தான் என்னது கருத்தா நம்ம அதை கேட்போம், அதுல வளருவோம், கர்த்தருக்காக பலன் கொண்டு வாழ்வோம். அநேக நேரத்தை முழுமையா அதுல செலவு பண்ண நம்மளால முடியும். அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தையை மறந்துடுவோம். மறந்தது மாத்திரம் இல்லாம நம்ம அநேக நேரத்துல கஷ்டத்தை நினைச்சு என்ன பண்ணுவோம், புலம்பல் தான் நமக்கு வரும். நம்ம பாருங்க, அநேக கடந்த இதுல லாக்டவுன் நேரத்துல கூட நம்ம சபைக்கு போக முடியாத நிலைமை வந்துச்சு. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் வந்து சபையில வரும்போதுதான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். சபைக்கு வந்தாதான் அறிந்து கொள்ள முடியும் சொல்றேன். ஆகவே சபையில ஆகவே சபைக்கு வந்து சபைதான் சத்தியத்துல வளர்க்கும் என்று நான் இந்த இதை முடிக்கிறேன். சபைதான் என்று சொல்லி காரச்சாரமான வெடிகளை வெடித்து விட்டு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சொன்னார்கள் பாருங்க, லாக்டவுன் ஆராதனை எல்லாம் சொன்னாங்க. எத்தனை பேர் தான் லாக்டவுன்ல கேட்டுட்டு தண்டை வேலையெல்லாம் பார்த்துட்டு உண்மையா செய்வாங்க. சபையில வந்தாலே சத்தியத்தை கேட்ட தூங்குறாங்க. ஆனா லாக்டவுன் டைம்ல சபை தாங்குச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. எது உண்மையோ இல்லை, இப்ப பாருங்க குடும்ப அணியிலிருந்து சிஸ்டர் ஸ்டெஃபி வந்து பேச போறாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுப்பு கொடுக்க வராங்க. கேட்போமா? இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையா குடும்பமா என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தின் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் இப்பொழுது குடும்பத்தை பற்றியதான ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நடுவர் அவர்களே, கரெக்டா தான் சொல்றீங்க, சொல்லுங்க. ஆபிரகாம் தன் ஊழியக்காரராகிய எலியேசர் ஒரு குடும்பத்தை இணைப்பதற்காக அவர் சொல்லுகிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி வருகிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் இப்பொழுதும் என்னை சரியான பக்கத்துல தான் கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? குடும்பம் என்பதற்காக. புரியுதா நடுவர் அவர்களே? எப்ப புரியுது. இந்த சகோதரி அழகாக இங்கு நின்று பேசினார். எவ்வளவு அழகாக பேசினார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இவ்வளவு அழகாக பேசின இந்த சகோதரிக்கு கற்றுக் கொடுத்த பழக்குவித்த தாய் தந்தரை மறந்து விட்டார்களே நடுவர் அவர்களே.
பாருங்க, அது பெரிய பாவம் தான். ஆமா, சகோதரி சொன்னாங்க சபைதான் பிள்ளைகளை சரியான முறையில வழிகாட்டுது. நமக்கு தெரியும் சபை கூடுதல் எத்தனை நாள்? ஒரு நாள் தானே. இடக்கூட்டங்களுக்கு சரியா வர்றது கிடையாது. சண்டே ஒரு நாள் மட்டும்தான் பிரேயர் நடக்கும், அதுவும் 2 மணி நேரம். அதுவும் இப்ப மிகவும் குறைஞ்சி 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் ஆயிட்டுது. மீதி நேரம்ல நம்ம எங்க இருக்கிறோம் நடுவர் அவர்களே? வீடுகளில் தானே இருக்கிறோம், குடும்பத்தோடு தானே இருக்கிறோம். கண்டிப்பா. இப்பொழுதுதான் தெரிகிறது குடும்பத்தில் ஐக்கியத்தை பற்றி. இப்ப பாருங்க நடுவர் அவர்களே, நம்முடைய சபையிலே ஏற்கனவே சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் நடந்தது. இப்போ VBS ப்ரோக்ராம் நடந்தது. இப்பொழுதும் கூட சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி நடக்குது. பாருங்க நடுவர் அவர்களே, இப்பொழுதும் இந்த பிள்ளைகளை யார் இங்க அனுப்பினார்கள்? பெற்றோர் தானே நடுவர் அவர்களே? கரெக்டா சொன்னீங்க, பெற்றோர்கள் தான் அனுப்பினார்கள். பெற்றோர்கள் இல்லைன்னா சபையா? பிள்ளைகள் இல்லைன்னா சபையா? கரெக்டா தான் சொல்றீங்க. நன்றி நடுவர் அவர்களே. இப்பொழுது பாருங்க, குடும்பம் ஒரு குடும்பம் என்பது ஜெபத்தினால் தான் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை என்ன செய்கிறார்கள்? தப்புவிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினதனால் தான் லோத்து தப்புவிக்கப்பட்டார். அதை நினைச்சுக்கோங்க. இயேசுவானவர் 33 வருஷம் பூமியிலே வாழ்ந்தார். அவர் குடும்பத்தினரோடு தான் வாழ்ந்தார். சபை நம்மை தாங்கினது என்று உண்மைதான் சகோதரி அவர்களே. ஆனாலும் எத்தனை பேர் ஆன்லைன் ஓபன் பண்ணிட்டு தன்னுடைய வேலைகளை செய்து மெசேஜை கேட்டு சபையில் உட்காரும் போதே நாம் ஒழுங்கா உட்கறது இல்ல. இதுல வேற ஆன்லைன்ல ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு சமையல் செய்யறது, கொஞ்ச நேரம் தூங்குறது, இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே தானே இருக்கிறார் நடுவர் அவர்களே. கண்டிப்பா. ஆகவே சபை சத்தியத்தில் நடத்துவது உண்மைதான். ஆனால் பாருங்கள், லாக்டவுன் அந்த நேரத்திலே நம்ம சபைக்கோ அல்லது கடைக்கோ போக முடியல. நம் எங்கே இருந்தோம்? குடும்பத்தாரோடு தானே இருந்தோம். அப்பொழுதுதான் குடும்பத்தாரோடைய அருமை தெரிந்தது. இங்க பாருங்கள் நடுவர் அவர்களே, நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையை பிரதிஷ்டைக்காக நாம் என்ன செய்கிறோம்? சபைக்கு கொண்டு வருகிறோம். எல்லாரும் கொண்டு வருவாங்க. உண்மைதான் நடுவர். இன்னும் ஜனவரியில கூட பிரதிஷ்டைக்காக பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கு நடுவர் அவர்களே. ஆனா பாருங்க, பாஸ்டர் யாரை பத்தி சொல்லுவாங்க? பெற்றோர்களை பத்தி தான் சொல்லுவாங்க. சரியான பதில். பெற்றோரை பார்த்து தானே சொல்லுவார்கள். சபையானது சத்தியத்தை அறிவிக்கும். அதை நான் தப்பாகவே சொல்லவில்லை. ஆனால் சத்தியத்தில் வளர்த்துவது யார் என்று கேட்டால் குடும்பமே என்று கூறி, என் வாய்ப்புக்கு நன்றி கூறி, குடும்பமே என்ற நல்ல தீர்ப்பை தருவார் என்ற விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன ஒரு தீர்ப்பு! இன்னும் விவாதமே முடியல, அதுக்குள்ள விசுவாசம் பெருகுதான். சூப்பரா பேசினீங்க. நன்றாக பேசினார். குடும்பமே என்று நன்றாக பேசினார். இப்பொழுது இல்ல, நீங்க பேசினதெல்லாம், நீங்க எவ்வளவுதான் ஓட்டு கேட்டாலும், எவ்வளவுதான் விசுவாசத்தோடு வந்தாலும் சபை ஒருபோது நம்மளை கைவிடாது. சபைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாண்டி பேச வர்றாங்க. கேட்போமா? எல்லோருக்கும் வணக்கம். விசேஷமா சபையில உட்கார்ந்துக்கிட்டு, சபையில் குடும்பம் தான் சொல்ல வந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் விசேஷமா சொல்றேன் வணக்கம். கேட்டுக்கோங்க எல்லாரும். என்ன பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இவங்க என்ன சொன்னாங்க? VBS இருக்கு, நாங்க தான் அனுப்புறோம், சண்டே கிளாஸ்க்கு நாங்க தான் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, நாங்க தப்பு சொல்லலையே, நீங்க தான் அனுப்புறீங்க பிள்ளைகளை. பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 12 கோத்திரத்தை தேவன் ஏற்படுத்தினாரு. 12 கோத்திரத்தை எதுக்காக ஏற்படுத்தினாரு? குடும்பமா வாழ்ந்ததுக்காக தான். ஆனா குடும்பமா வாழ்ந்தாங்களா? கேளுங்க, எல்லாம் சத்துருவா நிப்பாங்க. இந்த சந்தோஷம் காணாம போயிரும். இது தெரியுங்களா எல்லாத்துக்கும்? உங்களுக்கு தெரியுதா ஐயா? தெரியுது. எல்லாருக்கும் அனுபவங்கள் இருக்கும். அத கைகள் தட்டுறாங்க. ஆவியில நிறைய சந்தோஷம் வீட்டுக்கு போனா காணாம போயிருது, அப்படியே கரைஞ்சு போயிரும். ஆமா. அதுக்கு பிறகு கேளுங்க, பிரதிஷ்டைக்கு சர்ச்சுக்கு தான் கொண்டு வரோம். பிறந்த உடனே பிரதிஷ்டை பண்றது சர்ச்சில் தான் பண்றோம். வருவாங்க. அடக்க ஆராதனை பண்றது சர்ச்சில் தான் பண்றோம். எதுதான் பெருசு? நமக்கு சபை தான் பெருசு. என்ன, குடும்பத்தோட சத்தியத்தை வளர்க்கிறது நம்ம சபை தான் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மிகவும் அழகாக பேசிட்டு போயிருக்காங்க. தெளிவா பேசி தன்னுடைய அனுபவங்களோட சேர்த்து, இல்ல சபைதான்
கஷ்டம் நஷ்டம் வரும்போதும் சபைதான், குடும்பம் நம்மளுக்கு கை கொடுக்காது, குடும்பம் கொஞ்சம் கூட வேதனையை தான் கூட்டும் என்று சொல்லி தெளிவாக பேசிட்டு போயிருக்காங்க. இப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கும்படியாக குடும்ப அணியில இருந்து சிஸ்டர் எஸ்தர் பேச வராங்க. வந்திருக்கிற குடும்பத்தார் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த என் குடும்பங்களே, ஏன் உங்களை தனித்தனியாவா வர சொன்னாங்க? இல்ல குடும்பமா தானே வர சொன்னாங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் குடும்பமா தான் வந்திருக்காங்க சிஸ்டர். அப்போ குடும்பம் தான் சபை, குடும்பம் தான் சபை. குடும்பம் இல்லைன்னா சபை இல்லை. நோவா தாத்தா பார்த்தீங்கன்னா, நோவா தாத்தாட்ட எசப்பா என்ன சொன்னாங்க? தன்னுடைய குடும்பத்தை முழுமையா பேழைக்குள்ள பத்திரப்படுத்தினதுனால தானே இன்று நம் குடும்பமாக இருக்கிறோம். நமக்கு ஒரு சபையும் இருக்குது. அடுத்ததாக அன்பு, அன்புல பிரதான அன்பு சகோதர அன்பு. சபையில இன்று எங்க இந்த சகோதர அன்பை காண? நடுவர் அவர்களே சொல்லுங்க, சகோதர அன்பு எங்க இருக்கு? ஓ ஆமா ஆமா, என்ன இருக்கா இல்லையா சொல்லுங்க. அநேக சபைகளுக்கு இருக்கும், நம்ம சபைகளுக்கு இருக்குது. நம்ம சபைகளுக்கு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கூட்டங்கள் இருக்குது. எல்லாரும் சக்கரமா ஓடுறாங்க. ஆமா, இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகுதான் நான் பார்க்கணும் எப்படி கால சக்கரங்கள் வச்சிருக்காங்களா அப்படின்னு பாக்குறோம். சரியா? யார் பிறரோட பாரத்தை பாக்குறாங்க? அவங்க வேலையை பார்த்து தான் போறாங்க. தன்னை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. நமக்கு நம்மளை பாக்குறதே கஷ்டம், இதுல சபைதான் என்று பேச வந்திருக்காங்க இந்த எதிரணியாளர். எந்த பிள்ளைகள் சபையில வந்து அமைதியா கண்ண மூடி ஜெபம் பண்ணுது சொல்லுங்க நடுவர்களே. ஆமா, இப்ப கூட விளையாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. அம்மாமார்கள் தான் போய் கூட்டிட்டு வந்தாங்க, டீச்சர்ஸும் போனதை பார்த்தேன். நம்ம பிள்ளைங்க அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் தான். தாய் தான் கண்டிச்சு அமைதியா இருங்க, கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்றாங்க அப்படி சொல்லி தாய் காட்டுற அந்த பயத்தினாலதான் பிள்ளைங்க அமைதியா உட்கார்ந்து இருக்குது. அப்ப அவங்களாக ஏசப்பாக்கு பயப்படல இல்லையா? ஆமா, பெற்றோர்களுக்காக தான் பயப்படுறாங்க. பாஸ்டர் இங்க இருந்து பிள்ளைங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா உட்காருவாங்களா? தாய் பின்னாடி ஒரு ஸ்க்ரூ கொடுக்கும். நாங்க தான் அதட்டுறோம், நாங்க தான் அதட்டி இங்க உட்காருங்க அங்க உட்காருங்க அமைதியா இருங்க கண்ணை மூடுங்க. நாங்களும் கண்ணை திறந்து பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. உங்களுக்கும் ஜெபம் பண்ண முடியாம கஷ்டமா இருக்கு பிள்ளைங்களால. ஆனாலும் நாங்க சொல்லி அதட்டி வைக்கோம்ல. கண்டிப்பா உங்க இது அப்ப சபையில எல்லாருமே ஓடி வராங்க. இல்ல 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 இல்ல, தாய்மார் தானே உட்கார வச்சு அதட்டி இருமா அப்படி சொல்றோம். அப்ப குடும்பத்துல உள்ளவங்க தானே சொல்றாங்க. உங்களுடைய இதுதான் பெஸ்டா இருக்கு. அப்ப சொல்லுங்க, உடனே குடும்பம் தான் சொல்லிட்டே இருங்க. குடும்பம் தான். நானும் உங்களுக்கு ஜாலரா போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா இன்னும் 2 பேர் பேசணும். அதுக்கு பிறகு நம்ம குடும்பமா சபையான்னு பாத்துருவோம். இப்ப உங்களுக்கு தானே ஜாலரா போட்டுட்டு இருக்கேன். குடும்பத்தை அறியாதவர்கள் எப்படி சபையை விசுவாசிப்பார்கள் என்று அப்பவே ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. முதல்ல குடும்பத்தை நேசி, குடும்பத்தை பாரு என்று குடும்பத்தை முக்கியப்படுத்துகிறார். சபைன்னு சொல்றீங்களே, என்ன நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்களா? சபைன்னு சொல்றீங்களே, என்ன வீட்டுக்கு நீங்க போக மாட்டீங்களா? சபையில தான் இருப்பீங்களா? அது எப்படி போவாங்க? ஒரு வீடு இருக்கு இல்லையா, போவாங்க. என்ன நடுவர் அவர்களே, சபைன்னு சொல்றாங்க. அப்ப சபையில தான் அவங்க இருக்கணும். எதுக்கு வீட்டுக்கு வராங்க? வீட்டுக்குள்ள இல்ல, அந்த அம்மா சொல்றாங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் அங்க சத்ரு நிக்கிறான்னு சொல்றாங்க. சத்ரு எதனால நிக்கிறான்? நீங்க சபையில இருந்தானே வாரீங்க, சபையில இருந்தானே வாரீங்க. சபையில இருந்து வரும்போது பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்காங்க? இங்க இருந்து போகும்போது சமாதானமா போங்க. சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது எல்லாரும் அப்படியே இந்த சமாதானத்தை கலைச்சிட்டு போங்க நான் சொன்னாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்களே. இல்ல நடுவர் அவர்களே, அப்ப எப்படி சத்ரு வாசல் அனுப்பான்? நீங்க உள்ள போங்க. நீங்க உள்ள போகும்போது சபைன்னு சொல்லிட்டே போங்க குடும்பத்துக்குள்ள. எதுக்கு சத்ரு வாரான்? ஓ, அப்படி சொல்றீங்க. ஆமா, சரி சரி. சத்ரு உள்ள நிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க சபையில இருந்து வாரீங்க, வரும்போது கூட்டுவாங்க. உங்க சபையில வந்தவங்க எல்லாத்தையும் கூட்டுவாங்க. இங்க வாசல்ல சத்ரு இருக்கிறான், வாங்க சொல்லி கூட்டு வர சொல்லுங்க நடுவர் அவர்களே. சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிடணும். சபைங்கிறது புரிஞ்சுக்கிடணும்.
குடும்பம், நாங்க குடும்பத்துல உள்ளவங்க எப்படி கஷ்டப்படணுங்கிறது சபையில உள்ளவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை சொல்றோம். ஓ சரி வேற சரி. எதுக்காக கேட்டிருப்பாங்க, நம்ம எல்லாரும் கூட சபையார் அனைவரும் கேட்டிருப்பாங்க இந்த சத்தியத்தை. குடும்பத்தை பார் என்று குடும்பத்தை முக்கியப்படுத்துறாங்க. சபைன்னு சொல்றீங்களே, என்ன நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்களா? பிள்ளைகள் லேட்டா வீட்டுக்கு வந்தா ஒத்துக்குறோமா? ஒத்துக்கிட மாட்டோம். ஒத்துக்கிறோமா? பிள்ளைங்க இல்ல. இல்லையா? கல்யாணம் பார்க்க போறீங்க, இப்போ நல்ல சபையான கேக்கீங்க, நல்ல பொண்ணா நல்ல குடும்பமான்னு கேட்போம். அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமா. எல்லாரும் அப்படிதான் கேட்பாங்க. போன உடனே பொண்ணு பார்த்திருக்கீங்களா, எந்த சபை, நல்ல சபையா, அங்க நல்ல ஆவிக்குரிய கனி தராங்களா, அப்படி சொல்றாங்களா? இல்ல அப்படியும் கேட்பாங்க. முதல்ல முதல்ல நல்ல கேக்குறது, குடும்பமா நல்ல பாங்கான பெண்ணா நடுவர் அவர்களே, அப்படின்னு பாப்போம். சபைன்னு இருக்கிறவங்களையே வெளியே போய் பாருங்க, அவங்களே முதல்ல கேக்குறது நல்ல பொண்ணான்னு தான் கேட்பாங்க, நல்ல சபையான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா நல்ல சபையில ஆவிக்குரிய சபையான கேட்பாங்க. அதுவும் இருக்குது. இருக்குது நடுவர் அவர்களே, Majority, இருக்குது நடுவர் அவர்களே, இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் சபைன்னு சொல்றாங்களே, அதுக்காக சொல்ல வரேன். ஓ சரி சரி. என்ன நடுவர் அவர்களே, முதல்ல நம்ம குடும்பம் தானே கேட்பாங்க. நல்ல குடும்பம் பெண்ண சரி சரி. நல்ல குடும்பம் பெண்ணாக வேண்டும்னு கேட்பாங்க. ஆபிரகாமை போல விசுவாசிக்கவும், யாக்கோபை போல அடம்பிடிக்கவும், எஸ்தரை போல திறப்பில் நிற்கவும் ஒரு குடும்பத்திற்கு தான் முடியும் என்பதற்கு நாங்கள் ஒரு சாட்சி. தெரியுமா நடுவர் அவர்களே? கண்டிப்பா. நாங்க எவ்வளவு பாடுகளை சகிக்கணும் உங்களுக்கு தெரியுதா நடுவர் அவர்களே? ஓ சரி சரி. நீங்க உங்க புலம்பல்களை சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். நீங்க நீங்க எவ்வளவு எதற்கு நீங்க எல்லாரும் சாட்சிதான். எனவே சத்தியத்தில் வளர்வதற்கு பெரிதும் உதவுவது குடும்பமே என்று கூறி எங்களுக்கே ஓட்டு தருமாறு தயவாய் நடுவர் அவர்களை கேட்டு முடிக்கிறோம். எப்பா ஒரு பிரச்சாரமே முடிஞ்சிச்சு, ஓட்டு வேற கேட்கிறாங்க உங்ககிட்ட. நீங்க தான் அவங்களுக்கு நல்லாக ஓட்டை போட வேண்டும். பாருங்க, திடீர்னு நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனா நடுவரையே ஒரு குழப்பி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு, ஓ இந்த அரங்கத்தையே அதிர வச்சுட்டு குடும்பமேன்னு சாதிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ஓ பயங்கரம். அதை எதிர்த்து இல்ல சபதை நீங்க இவதான் முழக்கம் இடுங்க, எவ்வளவுதான் ஓட்ட கேளுங்க, ஆனாலும் சபைக்கு தான், சபை தான் முக்கியம்னு பேச வராங்க சிஸ்டர் ஷீலா. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் நாங்கள் என்ன பேச போகிறோம் என்று எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கும் சபையாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியத்தில் வளர்க்குறது சபையா குடும்பமான்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், சரியா? இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? சபை தான் சத்தியத்தில் எங்களை நடத்துது. அதுக்கு உதாரணத்துக்கு யாக்கோபு 1:8 என்ன சொல்லுதுன்னா, இருமனம் உள்ளவன் அவன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் அப்படின்னு சொல்லுது. அதனால 100% நாங்கள் சொல்கிறோம் சபை தான் எங்களை சத்தியத்தில் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்ப்பையே கொடுத்துட்டாங்க. சபை தான் எங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாமே எங்கே கிடைக்குது? நமக்கு சபையில தான் கிடைக்குது. ஜீவனும் பலனும் ஆசீர்வாதமும் எங்கே கிடைக்குது? நம்ம சபைக்கு வந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம வாரம் சண்டே சர்வீஸ்க்கு வராமல் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால ஆசீர்வாதமும் ஜீவனும் நமக்கு எங்கே கிடைக்குது? சபையில் தான் கிடைக்குது. அதே மாதிரி சங்கீதம் 133 என்ன சொல்லுது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமாக இருக்குது என்று சொல்லுது. அதனால சபைன்றது ஒரு வெறும் கட்டிடம் கிடையாது, அது நமக்கு ஒருமனப்பட்டு நம்ம கூடுகிற ஒரு இடம். அதனால சபை தான் நம்மளை என்ன பண்ணுது? சத்தியத்துல நடத்துது நாங்க சொல்றோம். சரி, குடும்பம் அப்படின்னு சொல்றீங்க. குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கீங்க. 4 பேர் என்ன பண்றீங்க? வீட்டுல இப்ப 4 பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் போன் ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒருத்தர் டிவி பாக்குறாங்க. யார் குடும்பத்துல ஒற்றுமையா இருந்து இது பண்றா? ஆமா, இப்போ இந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. டிவி, மொபைல், ஃபேஸ்புக் அப்படிதான் இருக்காங்க. குடும்பத்தை யார் பாக்குறாங்க? ஆதி நாட்கள்ல உள்ள ஐக்கியம் நம்ம குடும்பத்துல இப்ப இருக்கா? இல்லையே, பார்த்து தேடிதான் பார்க்கணும். அடுத்து வீடுகளில் நம்ம சபைக்கு வந்தா வேத வாசிப்பு இருக்குதா?
வேத வாசிப்பு ஜபம்ன்றது வீடுகளில் இருக்குதா? நம்ம சபைக்கு வந்தால் தான் ஜபம் பண்ணுறோம், அதே வீடுகளில் நமக்கு இருக்குதான்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. கேள்விக்குறி. அதே போல் ஒரு முறை ஏசப்பா கிட்ட வந்து சிஷ்யர்கள் போனாங்க. அப்போ ஏசப்பா கிட்ட என்ன சொன்னாங்க? உன் தாயும் சகோதரனும் பார்க்கும்படி உங்கள்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிஷ்யர்களை பார்த்து ஏசப்பா என்ன சொன்னாங்க? யார் என் தாய், யார் என் சகோதரன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் சபையை குறித்து தான் ஏசப்பா சொல்கிறாங்க. என் தாயும் சகோதரனும் ஏசு தான், இந்த சபை தான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து ஒரு மேன்மையாக பூரிப்பாக பார்க்குறோம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? 100% நம்மளை சத்தியத்தில் நடத்துறது சபை தான் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய இதை விடைபெறுகிறேன். நன்றி. எப்பா 100% 100% சபைதான் அப்படின்னு ஒரு தீர்ப்பையே நடுவர் அவர்களே, நீங்க தீர்ப்பெல்லாம் சொல்ல வேண்டாம், நானே தீர்ப்பை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா போறாங்களே. ஆனா எனக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு குடும்பஸ்திரி இருக்காங்க, அவங்களும் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க பேசுறதுக்கு நம்ம அருமை சகோதரி சிஸ்டர் மேரி. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். சத்தியத்தில் வளர்வது குடும்பமா என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். அதாவது சத்தியத்தில் வளர்றது குடும்பமே என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். சரியா? சபை நான் தவறு என்று சொல்லவில்லை. சபை நமக்கு முக்கியம்தான். ஆனால் குடும்பம் இருந்தால்தான் சபை வளரும். குடும்பம் இல்லாட்டால் சபை வளராது. நோவாவை பாருங்கள், அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக சரியாக நடத்தி வந்தார். அதனாலதான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அந்த குடும்பம் இருந்ததுனால்தான் அந்த குடும்பம் அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டது. அதுபோலதான் நாமும் குடும்பங்களாக சபைகளை இருக்கிறோம். நாம் போதிக்கிறது அடிஸ்தலத்திலிருந்து, அதாவது அடிஸ்தலம், அதுல இருந்து நாம் போதிக்கிறது எங்கிருந்து உருவாகிறது? குடும்பத்திலிருந்து தான் அது உருவாகிறது. சர்ச்சுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னா சபைக்கு தன்னால வந்து அவங்க இருந்துட மாட்டாங்க. நம்ம தான் அந்த குடும்பத்தில் உள்ள தாயும் தகப்பனும் பிள்ளைங்களுக்கு சொல்லணும், வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆலயத்துக்கு போவேன்னு சொல்றதுக்கு குடும்பம் இருக்கணும். அந்த குடும்பம் இருந்தாதான் சர்ச்சுக்கு வர முடியும், வளரும் சபை. இல்லைன்னா எப்படி வளரும்? குடும்பம் வேணும். குடும்பம் இருந்தா தான் சர்ச்சு வளரும். பாஸ்டர் சொல்வாங்க, குடும்பமா சர்ச்சுக்கு வாங்க, குடும்பமா சர்ச்சுக்கு வாங்க சொல்றாங்கல்ல. யாரெல்லாம் குடும்பமா வரீங்க? குடும்பமா வரீங்களா? அதுக்கு இந்த குடும்பம் இருந்தால் மட்டும்தான் சபை வளரும். புரியுதா? ஆண்டவரை வளர்க்கறதுக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது இல்லையா நடுவர் அவர்களே? கண்டிப்பா அவங்க தாய் தகப்பன் இருந்தார்கள், குடும்பம் தேவைப்பட்டது. அந்த குடும்பம் தேவைப்பட்டதனால தான் ஆண்டவர் அங்க வளர்க்கப்பட்டார். அதிகாரம் சொல்லப்படுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? பார்க்கிறோம். நடுவர் அவர்களே, எல்லாத்துக்கும் சரி கேட்டீங்க, என்ன மறந்துட்டீங்களே? ஏன் என்னோட சத்தம் அதிகமா இருக்குதுனாலயா? பயப்படாதீங்க சரியா? கொஞ்சம் பயந்துட்டேன். நீங்க காரச்சாரமா வெடிக்கிறீங்க இல்லையா? குடும்பம் தான் சபை. குடும்பம் இருந்தால் தான் சபை வளரும். சரியா? கண்டிப்பா. இப்ப வந்து 6 நாள் வீட்டுக்கு சாட்சியா வாழ்றோம். 7வது நாள் சபைக்கு நம்ம குடும்பமா வந்தாதான் அது சபை. இல்லனால் அது சபை இல்லை. குடும்பமாக ஆலயத்துக்கு எல்லாரும் வரணும். ஞாயிற்றுக்கிழமைனா 6 நாளும் நம்ம வந்து வீட்டுல வந்து சந்தோஷமா வீட்டுக்கும் சாட்சியா இருக்கிறோம். 7வது நாள் நம்ம குடும்பமாய் சாட்சியாய் சபைக்கு வரணும். வந்தாதான் அது சபை. சரியா? இப்ப அந்த லைட் எரியுதா நடுவர் அவர்களே? லைட் எரியுது. நிறைய லைட் பாக்குறீங்களா? பிரகாசமா எரியுது. எப்படி எரியுது? எலக்ட்ரிக்கல். இது வந்து எலக்ட்ரிக்கல்னா எப்படி? எலக்ட்ரிசிட்டி மூலமா தான் எரியுது. எலக்ட்ரிசிட்டி இதுல நிறைய வயர்கள் போகுது. சும்மாலாம் இது ஒண்ணும் எரியல. கண்டிப்பா. அப்போ குடும்பங்கிறது ஒரு நிறைய வயர் அதுல இருக்கு. சரியா? அது வயர்னா கணவர், மனைவி, பிள்ளைகள், அத்தை, மாமா, எங்களுக்கு அது கிடையாது. எல்லாரும் அதெல்லாம் இருந்தா தான் அது எரியும். கண்டிப்பா. வெறுசா சும்மா போய் இந்த டீப்பை மாட்டினா எரியாது. சரியா? அதனால எலக்ட்ரிசிட்டி தான்
குடும்பம். குடும்பம். அதுல உள்ள வயர்கள் எல்லாம் நம்மலாம் வயர்கள். என் கணவர், என் பிள்ளைங்க எல்லாம் வயர்கள். அது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பம் இருந்தால் தான் இது பிரகாசிக்கப்படுகிறது. கண்டிப்பா 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 சிஸ்டர். குடும்பம் இருந்தால் தான் சபை வளரும். எலக்ட்ரிசிட்டி இருந்தாதான் சபை வளரும் என்று கூறி குடும்பமே சத்தியத்தில் வர பெரிய உதவுவது குடும்பமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா ஒரு பெரிய ஒரு போட்டு வந்துடுறாங்களே, அவங்க ஒரு ஆர்டர் வேற போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு இப்பொழுது நாங்க 2 சைடுகளும் டீம்கள் நன்றாக பேசினோம். நீங்களும் அதை சந்தோஷிப்பீத்தீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். 2 சைடுமே பேசி முடித்ததுனால ஒரு முடிவுக்கு நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க. 2 டீம்களும் எனக்கு வேற ஆர்டர் ஓட்டு எல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்க. சொல்ல வேண்டியதா இருக்குது இல்லையா? ஸோ நான் இப்போ அந்த முடிவுக்காக வருகிறேன். என்னன்னா, ஆரம்பத்திலே நான் சொன்ன போலதான் சத்திய வார்த்தை வசனம். அந்த வசனம் நம் மத்தியில இருக்கும் போதுதான் நம் ஆவிக்குரிய இதுலையும் எல்லா விஷயத்திலையும் வளர முடியும். அது நமக்கு சபையில கிடைக்குது, குடும்பங்கள்லையும் நாம் அதை செயல்படுத்துகிறோம். அதற்காக குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சபையும் அதுக்கு மிகவும் பங்களிக்குது. ஸோ சபையும் குடும்பமும் இருந்தா மட்டும்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய மனுஷி வித்தாக ஆண்டோடைய வருகைக்கு வர முடியும். ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் அவர்கள் சொன்னது போல 6 நாள் வீடுகளில் இருக்கிறோம், ஆனால் 7ஆம் நாள் நம்ம ஆராதனைக்கு வருகிறோம் இல்லையா? அப்போது அந்த வார்த்தைகளே, பீடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே, அது விதை. அந்த விதையானது நம்ம உட்கொண்டு அதை நம் வீடுகளிலே போய் அபியாச பண்ணி அதன்படி நம்ம வாழ்க்கை நடத்தி சாட்சியாக வாழும் போது நம் மூலமா கர்த்தருடைய நாம மகிமைப்படும், நம்முடைய சபையும் மகிமைப்படும். ஆகவே நாம் இந்த விவாதத்திலே சபையும் குடும்பமும் ஒன்றாக சேர்ந்துதான் நம்முடைய சத்தியத்திலே வளர்த்த முடியும். அப்படியாக நாம் வளர்ந்து ஆண்டவருடைய வருகை சீக்கிரம், அந்த வருகைக்கு நாம் ஆயத்தம் ஆவோமாக, அநேக ஆத்துமாக்களையும் ஆயத்தப்படுத்துவோமாக என்று கூறி எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகளையும் கூறி இவ்வளவு நேரமாக காத்து பொறுமையுடன் காத்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறோம். நன்றி.